Hey guys, welcome to Misha Vishwakarkar. நான் உங்கள் விஸ்வநாதன். ஸோ நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, இது ரொம்ப சீரியஸான பதிவு அப்படின்றதுனால நான் எல்லாமே டீட்டெயிலாக கொஞ்சம் மிஸ் பண்ணிடக்கூடாது, இல்லை தேவையில்லாத வார்த்தைகள் பேசிடக்கூடாதுன்னு சொல்லி நான் ஸ்கிரிப்ட் எழுதிட்டேன் நான். அதனால தான் இந்த வீடியோவை ரொம்ப ரொம்ப சீரியஸ்ன்னு சொல்கிறேன். கார் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஒரு பதிவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தயவு செய்து இப்பயே சொல்கிறேன், வீடியோ முழுமையாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ எவ்வளவு நேரம் இருக்கோ எவ்வளவு நேரத்தையும் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கறதுக்கு இந்த வீடியோ ஒர்த்தா அப்படின்றத இந்த ஒரு 10 கேள்வி கேட்குறேன், இதிலே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அதாவது முதல் விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கார் 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட்டுறது சேஃப்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதே போல் 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஹைவேஸில் அலோன்னு சொன்னால் அது எல்லா சுச்சுவேஷன்லையும் நமக்கு சேஃபாக தான் இருக்குமா? இல்லை என்ன அப்படின்றது, இந்த வேகத்துல பிரேக் அடிச்சா கார் ஃபுல் கண்ட்ரோலில் நிற்குமா? உங்க காரு அந்த ஸ்பீடை ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கா? ஸோ டயர் கண்டிஷன் சரியா இருக்குதா? இந்த வேகத்துல பிரேக் அடிச்சா டயர் கண்டிஷன் இதுக்கு ஒத்து வருமா? அதே போல ஒரு செகண்ட், அதாவது கவனம் நமக்கு குறைவாயிடுச்சுன்னா அந்த செகண்ட்ல என்ன நடக்கும்? நமக்கு முன்னாடி வரக்கூடிய வெஹிக்கிள் அப்படின்றது சடன் பிரேக் அடிச்சிட்டாங்கன்னா நம்ம இந்த இடத்துல நம்மளுடைய காரை கண்ட்ரோல் பண்றதுக்கான சான்சஸ் கிடைக்குமா? இல்ல ஹைவேஸ்ல ரோட்டுக்கு அந்த பக்கம் இருந்து ஏதாவது ஒரு விலங்குகள், அதாவது ஆடோ மாடோ இல்ல நாயோ அல்லது தெரியாத மனிதர்களோ குறுக்க நம்மளால அதை டக்குன்னு கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அண்ட் அது மட்டும் இல்லாம 100 கிலோமீட்டர் எல்லா நேரத்திலையும் சேஃபா இதை யார் சொல்லியிருக்காங்க? அப்புறம் அடுத்தது, ரூல்ல இது அலௌடு இருந்தாலும் அலௌடுன்னு சொன்னாலும் பட் ப்ராக்டிக்கல்ல இது ரிஸ்க் இருக்கா இல்லையா அப்படின்றது தான் இந்த வீடியோவோட சுருக்கம். இப்ப இதை நீங்க யோசிச்சு பார்த்துக்கிட்டே இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. ரொம்ப தெளிவா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். முதல் விஷயம், சில இடங்கள்ல நீங்க 100 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி ஓட்டலாம்னு சொல்லி போர்டு வச்சிருப்பாங்க. அப்ப 100 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டலாம்னு சொல்லி போர்டு வச்சிருந்தா அந்த ரோடு நமக்கு சேஃபா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்வியஸா கிடையாதுங்க. அதாவது அந்த ரோடு கண்டிஷனை பொறுத்து நடக்கும். போர்டு பழசா இருக்கும், ரோடு ரொம்ப ரொம்ப இப்ப போட்ட ரோடா இருக்கலாம், மேபி இந்த வெயில் காலத்துல ஓட்டுறது. அதே போல போர்டும் பழசு ரோடும் பழசு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த கண்டிஷனை யாராலையுமே லைவா நடக்கக்கூடியதை இதுதான் நடக்கும் 100% தாண்டி வேற எதுவுமே நடக்காது அப்படின்னு உறுதி கொடுத்துட முடியாது. ஏன்னா இது லைவா நடந்துகிட்டே இருக்கு. இது ஒன்றும் ஸ்கிரிப்ட் கிடையாது. இப்ப நான் எழுதி வச்சிருக்க ஸ்கிரிப்ட் படி தான் நான் பேசுவேன். ஆனா லைவா நான் ஒரு வீடியோ போறேன்னா ஸோ அதுல என்ன நடக்குமோ அது நடந்துதான் தீரும். ஸோ அதனால ஒரு 100 கிலோமீட்டர் வேகம் இருந்தாலும் அந்த இடத்துல நமக்கு பொறுமை அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். இரண்டாவது விஷயம், நம்ம வேகமா ஒரு 100 கிலோமீட்டர் வேகத்துல வண்டி போயிட்டு இருக்குன்னா அந்த 100 கிலோமீட்டர் வேகத்துல சடன் பிரேக் அடிச்சிங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா டயர் ஸ்கிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது வலிக்கி விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க சொல்லலாம் எங்கிட்ட தான் டிராக்ஷன் கண்ட்ரோல் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம். பட் இருக்கிறதே ரொம்ப ஸ்பீடா போகும் பொழுது அது கூட நம்மள ஒரு நாள் காலவாரி விடலாம். இந்த டெக்னாலஜி அப்படின்றது இது முழுமையா என்ன அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்றதுலாம் கிடையாது. இது எப்ப வேணா காலவாரி விடலாம். அதனால இந்த சடனா ஒரு சில இடங்களுக்கு மட்டும்தான், அது சடனா ஒரு வேகமா போயிட்டு இருக்கீங்க, பிரேக் அடிக்கிறீங்க, பிரேக் அடிச்சு வலிக்கிட்டே போகுது, அது டிராக்ஷன் கண்ட்ரோல் அதுல வேலை பார்த்துட்டு இருக்குது. அதுல டக்குன்னு ஒரு பள்ளம் வரக்குள்ள அந்த ரிலீஸ் கிடைச்சிரும் அந்த வீலுக்கு. அப்ப ரிலீஸ் கிடைச்சதுன்னா அந்த பள்ளத்துல விட்ட உடனே என்ன ஆகும்னா அந்த வீல் ரொட்டேஷன்ல விடும் பொழுது அப்ப என்ன ஆகும்னா வாயை வச்சுட்டு சும்மா இருறா அப்படின்றீங்களா? ஒன்றும் இல்லைங்க, சீரியஸா அதுதான் உண்மை. ஸோ அதுக்காக 100 கிலோமீட்டர் ஓட்டவே கூடாதா, 100 கிலோமீட்டர் ஓட்டினாலே விபத்து நடத்தணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. கவனமா இருக்கணும். நமக்கு ஆப்போசிட்ல வண்டி வருது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி டிஸ்டன்ஸ்ல போகணும். ஏன்னா நான் ஒரு சில கார்ஸ் எல்லாம் பார்த்துருக்கிறேன். நான் ஹைவேஸ்ல போயிட்டு இருக்கும் போதும் நான் எனக்கு ஆப்போசிட்ல ஒரு லாரி போயிட்டு இருக்கு, இல்ல பஸ் போயிட்டு இருக்கு, சம்திங் ஏதாவது ஒரு வெஹிக்கிள் போயிட்டு இருக்குன்னா நான் என்ன செய்யணும், ஹார்ன் 2 தடவை அடிச்சிருவேன். நான் பின்னாடி நான் ஒருத்தன் வரேன், கவனமா போ, நீ சடன் பிரேக் அடிச்சுன்னா அப்புறம் அவ்வளவுதான், நான் ஒன்று இடிக்க வேண்டியதான், ஏன்னா நானும் 80-90ல வந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஆரன் கொடுத்துருவேன் நான். அப்படி இல்லைன்னா நான் என்ன செய்வேன்னா என்னுடைய வேகத்தை குறைச்சி, பின்னாடி எனக்கு ஏதாவது வண்டி வருதான்னு சொல்லிட்டு என்னுடைய வேகத்தை குறைச்சி நான் அந்த ரைட் ஹேண்ட் சைடு எடுக்கிறதுக்கு எப்படியாவது இந்த வண்டியை சைடு போட்டு அந்த சைடு போயிடணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணுவேன். அதுலயும் எனக்கு கேப் கிடைச்சா பார்ப்பேன், அப்படி இல்லைன்னா அந்த பொறுமை அப்படின்றத எப்பவுமே நான் கையாளுவேன். ஸோ என்னதான் நமக்கு ரோடு கண்டிஷன் நல்லா இருந்தாலும் சரி, நம்மளுடைய வண்டி எவ்வளோ வேகம் போகும் அப்படின்னாலும் சரி, அந்த பிரேக்கிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சில டிஸ்டன்ஸ் அப்படின்றது வேணும். பிரேக் அடிச்சா 4 வீலு நச்சுன்னு பிடிக்கும், காரை பொறுத்தவரைக்கும் நம்மள தெரிஞ்ச விஷயம் தான். பட் அந்த டிஸ்டன்ஸ் கிடைக்கணும். இப்போ மலையில இருந்து நீங்க வேகமா இறங்கி வந்துட்டு இருக்கீங்க, எப்படி உங்களால சடன்னு நிக்க முடியும்? அதுவே இப்போ நடந்து போயிட்டு வேகமா ஓடுறீங்க, அதுல உங்களால. ஸோ இதுதான் கான்செப்ட்.
அதனால வேகம் ஓகே, ஆனா அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி கவனம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு சில சொல்லுவாங்களே, என் கார்ல அந்த ஃபெசிலிட்டி இருக்கு, என் கார் இந்த மாதிரி பிரேக் அடிக்கும், என் கார்ல வந்து ADAS இருக்கு, ஸோ இதெல்லாம் வந்து டக்கு டக்குன்னு பிரேக் அடிச்சா அந்த மாதிரி. இது எல்லாமே டெக்னாலஜி மட்டும்தான். ஸோ இது எல்லாமே ஷோர் அப்படின்றது கிடையாது. மூன்றாவது, என் கார் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எவ்வளோ வேகம் போனாலும் ஸ்பீடு வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணும். அதாவது வந்துட்டு பிரேக் அடிச்சா கார் வந்துட்டு அந்த ஸ்பீடுக்கான சேஃப்டி இருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம அசியூம் பண்றோம்னா, அது நம்ம பண்ணக்கூடிய மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் பொறுத்து இருக்கு. நம்ம காரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், பிரேக்கிங் சிஸ்டம் பார்க்கணும். என்னதான் இதெல்லாம் நடந்தாலும் இந்த இடத்துல ஒரு கவனம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லைன்னா அது நமக்கு மிகப்பெரிய ஒரு விபத்து அப்படின்றத கொடுத்துருங்க. ஸோ நம்ம வேகமாக போகலாம், நம்ம கார் கண்ட்ரோலாக இருக்கும். அதே போல ஆப்போசிட்ல வர்றதுக்கான டிஸ்டன்ஸ் முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, டக்குன்னு வந்துட்டு கார் இங்க இருக்குன்னா இந்த இடத்துல ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் விழுகுது அப்படின்னா அப்ப என்ன நடக்கும்? ஸோ விதிப்படி இதை நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. நான் ஒத்துக்கிறேன், நீ இது சொன்னா இப்படிதான்டா நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ வரைக்கும் 120 140 இந்த செகண்ட்ல நான் வீடியோ பேசிட்டு இருக்கேன். எத்தனையோ பேர் ஹைவேஸ்ல அப்படிதான் ஓட்டிட்டு இருப்பாங்க. எத்தனையோ விபத்துகள் அப்படின்றது வந்துட்டு நடக்கலாம். வேகத்தினால நடக்கலாம், ஸ்லோவா போறதுனால கூட நடந்துக்கலாம். இந்த மாதிரி அனுபவம் அப்படின்றது உங்களுக்கு இருந்திருக்கலாம். ஆனா வேகத்தினால நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றேன். நம்ம வண்டி கண்ட்ரோல்டு ஓகே, எனக்கு தெரியும், நான் பிரேக் அடிச்சா வண்டி நிற்கும். ஆனா ஆப்போசிட்ல யாரோ ஒருத்தர் குறுக்க வராங்கன்னா சடன்னு கிராஸ் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல ஒரு பேனிக் கிரியேட் ஆகும். என்னதான் நம்ம நிறுத்திட்டாலும். அதனாலதான் நான் அதிகமா சொல்லக்கூடியது என்னன்னா, ஹைவேஸ்ல ஸோ 100 போங்க ஓகே, அந்தந்த போர்டு வச்சுட்டு இருப்பாங்க, சைன் போர்டு வச்சுட்டு இருப்பாங்க. அந்த சைன் போர்டுக்கு அந்த மாதிரி கிலோமீட்டர் வேகம் ஓட்டலாம், ஓகே தான். பட் வேகமா ஓட்டுனாலும், இந்த வீடியோட கான்செப்ட் என்னன்னா, நீங்க வேகமா ஓட்டுனாலும் கவனம் ரோட்ல இருக்கணும். ADAS இருக்கு, அதை பார்த்துக்கோ. ADASனாலும் அது ஒரு சிஸ்டம் மட்டும் தான். ஏன்னா வந்துட்டு டெஸ்லாவே இங்க வந்து குழம்புது அப்படின்னு சொல்றாங்க. அதனால வந்துட்டு அந்த வேகம் அப்படின்றது வந்துட்டு ஸோ சடன்லி நடக்கும் பொழுது இதனுடைய டிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால மனிதர்களுடைய கவனம் இருந்தாலே வந்துட்டு போதுமான ஒண்ணுதான். ஒரு கெஸ்ஸிங் தான், ஆப்போசிட்ல அந்த வண்டி வருது, ஒருவேளை அந்த வண்டி சடன் பிரேக் அடிச்சா நம்ம என்ன பண்ணுவோம்? அப்ப என்ன செய்யணும்னா, ஒட்டி போய் இப்படி உழைஞ்சு சொல்றோன்னு இப்படி போவாங்க. அந்த மாதிரி போகாம ஒரு 100 அடி 200 அடி கேப் விட்டுட்டு அங்கிருந்து வந்துட்டு ஆரன் அடிச்சுட்டு நான் அந்த மாதிரி சைடு எடுக்கிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி ஆரன் கொடுத்துட்டு நீங்க சைடு எடுத்து சருன்னு வந்துட்டு போகலாம். இதெல்லாம் பண்ணும். வெளிநாட்டுல இதெல்லாம் நடக்குது. நீங்க ஒரு லைன்ல இருந்து இன்னொரு லைன் மாறிட்டீங்க, தப்பா மாறிட்டீங்கனாலே பின்னாடி கோயின்னு போலீஸ்காரங்க வந்து வண்டி எடுத்துட்டு வந்துருவாங்க. நான்காவது, அதாவது டயர் கண்டிஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த டயர் கண்டிஷன்லாம் அதிகமா இக்னோர் பண்ணிடுவாங்க, பெருசா கண்டுக்கவே மாட்டாங்க. ஒரு பிரேக்குக்கு டயர் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்க 100 கிலோமீட்டர் வேகத்துல போறீங்கன்னா அந்த டயர் வந்துட்டு ரோடோட கனெக்ட் ஆகிட்டு இருக்கணும், கான்டாக்ட் பண்ணணும். அந்த கிரிப்பு கிடைக்கிறதுக்காக தான் அந்த சைட்ல பொல்லலாம் வருது பார்த்தீங்களா, சில வந்துட்டு மார்க்ஸ்லாம் அதில் இருக்கும். அந்த கிரிப்பும் ரோட்டுக்கும் நம்மளுடைய வந்துட்டு டயருக்கும் கிடைக்கணும். ஸோ நம்ம ஊருக்கு தகுந்தாற் போல தான் அந்த டயர் அப்படின்றத மேக் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த டயர் கண்டிஷனாக இருக்கணும், பிரேக் அடிச்சா வலிக்கிட்டு போகாத மாதிரி இருக்கணும். அதே சமயம் வந்துட்டு நம்ம இதை இக்னோர் பண்ணவே கூடாது. காத்து இல்லைன்னா கூட வந்துட்டு இந்த இடத்துல பிரேக் பிடிச்சோ அதுல சில கோளாறுகள் நடக்கலாம். ஆனா இப்ப EBD வந்ததுனால வந்துட்டு எலக்ட்ரிக்கல் பிரேக்கிங் சிஸ்டம் வந்ததுனால ஸோ அது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு டயருக்கு ப்ரெஷருக்கு தகுந்த மாதிரி வெயிட்டை கொடுத்துருவோம், அது வேற விஷயம். பட் இருந்தாலும் நம்ம அதிவேகம் செல்லும் பொழுது ஒரு கார்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கணும். என்னதான் இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிஷனா இருந்தாலும் சரிங்க, இந்த இடத்துல நம்ம வந்துட்டு சின்ன கவனக்குறைவு அப்படின்றது ஏற்பட்டுருச்சுன்னா விபத்து எந்த வகையில வேணா வரலாம். நீ ஆரம்பத்துல இருந்தே எங்களை பயன்படுத்திக்கிட்டே இருக்கிற அப்படின்னு கேக்குறீங்களா? அதெல்லாம் கிடையாதுங்க. ஏன்னா இந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன், அதனால சொல்றேன். இந்த மாதிரி சான்சஸ் இருக்குன்னு சொல்றேன். பிகாஸ் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் ரீசெண்டா வந்துட்டு எப்ப எடுத்தான், ஒரு 5-6 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன், கார் எடுத்திருந்தான். அந்த கார் வந்துட்டு பாத்தீங்கன்னா இது விட்டாரா, கிராண்ட் விட்டாரா தான் கார் எடுத்திருந்தான். டாப் வேரியன்ட் வந்துட்டு எடுத்திருந்தான். அதுல எல்லாம் ஸ்பெஷலிட்டி எல்லாமே வந்துட்டு இருக்குது. அப்ப என்னாச்சு பாத்தீங்கன்னா, அவன் வந்துட்டு ரோட்ல போயிட்டு இருந்திருக்கான். 110 என்னமோ வந்து சம்திங் போயிட்டு இருந்திருக்கான். அவன் அப்படி சொல்றான், நான் நம்ப மாட்டேன். அவன் கார் எடுத்தாலே பறப்பான் அவன். ஸோ அந்த 110 போயிட்டு இருக்கும்போது, நான் அவன் சொன்னதே எடுத்துக்கிறேன், 110 போயிட்டு இருக்கும்போது சடனா பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆப்போசிட்ல மேய்ஞ்சிட்டு இருந்த மாடு குறுக்கெல்லாம் வரல. அதாவது இப்படி பில் தின்னுட்டு இருக்கிற, இப்படி வந்துட்டு ரோடு இப்படி அந்த கட்டை இருக்குல்ல, அந்த கட்டை இப்படி இருக்கு, இப்படி வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற மாடு பின்னங்கால் வந்துட்டு ரோட்டுக்கிட்ட வந்துருச்சு. அதாவது இந்த பைபாஸ் இந்த ரோட்டுக்கிட்ட பின்னங்கால் இந்த பக்கம் வந்துச்சு. அதாவது பின்பக்கம் மட்டும், அதோட பட்டன் சைடு மட்டும் வந்துட்டு சைடுல இப்படி தெரியுது. அவன் அந்த எஜ்ஜு ஒட்டி போயிட்டு இருக்கிறான். ஆப்போசிட்ல ஒரு கார் என்ன ஆகுதுன்னா, அவனை வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு போடுது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு போடவே கூடாது, பட் ஹைவேஸ்ல வந்துட்டு அதெல்லாம் எங்க பாக்குறாங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துட்டு அந்த கார் வந்து சைடு போடுது. அப்ப இவன் இந்த இடத்த ஒட்டி தான் போய் ஆகணும். அப்போ கொஞ்சம் வந்துட்டு இந்த பக்கம் போனா இந்த காருக்கு அஸ்கட்டுற மாதிரி ஆயிடும். ஸோ இவனை இடிக்க வர்ற மாதிரி ஆயிடும். அதனால அவர் என்ன செய்யறாருன்னா வந்துட்டு சுகுரா போய் வளைஞ்சிருக்கிறாங்க. அந்த வால் பட்டுன்னு வந்துட்டு அந்த கண்ணாடியில் அடிச்சுட்டு இருக்குது, சைடு கண்ணாடி அடிச்சுட்டு இருக்குது. அந்த சைடு கண்ணாடி எடுத்து பார்த்தா அந்த இது அப்படியே டபுக்குன்னு உள்ள வந்து அந்த இதுல பட்டையா வெட்டின மாதிரி வளைஞ்சிச்சு. அவன் அந்த மாட்டுக்கு சம்மதம் இருக்கும்.
தயவு செஞ்சு யாரும் அந்த நடு சென்டர் கட்டையெல்லாம் மாட்டே கட்டாதீங்க. நீங்க மேய்ச்சிக்கிட்டு இருந்தாலும் ஏதோ வண்டி ஆறு அடிச்சுட்டு சத்தமா போகுதுன்னா மிரண்டு போய் ரோட்டுக்குள்ள வந்துருச்சுனாலும் மாட்டுக்கும் ஆபத்து, அது உங்களால நம்பி தான் அந்த வாயிலா ஜீவன் இருக்குது, அதுக்கும் உயிருக்கு ஆபத்து, அதை வந்துட்டு ஆப்போசிட்ல வர்றவங்களுக்கும் உயிர் ஆபத்து. அதனால நம்பி போயிட முடியாது எதுலையுமே சரி. ஸோ இந்த மாதிரி நடக்கும் அப்படின்றதுக்காக தான் சொல்றேன், கவனம் ரொம்ப முக்கியம். அப்போ ஆப்போசிட்ல இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு நோட் பண்ணிக்கிட்டே வந்தா அங்கிருந்து பிரேக் அடிச்சு பேக் அடிச்சுட்டு இருக்கலாம். இப்போ 5வது மிகப்பெரிய ஒரு தவறு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ரியாக்ட் பண்ற பார்த்தீங்கன்னா, அந்த பிரேக்கிங் டைமுக்கான ரியாக்ட் பண்ற டிஸ்டன்ஸ் அப்படின்றது ரொம்ப 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 வந்துட்டு கொஞ்சம் ஒரு 80 கிலோமீட்டர்ல போகும்பொழுது அது ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சில நிபுணர்கள் எல்லாம். 80 கிலோமீட்டர் வேகம் அப்படின்றதுக்குள்ள சடன்லி யாராவது குறுக்க வந்தாலும், ஏன்னா அந்த பிரேக்கிங் சிஸ்டம்லாம் பண்ணுவாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க, கார் பிரேக்கிங் டெஸ்ட் எல்லாம் நடக்கும். அந்த 80 கிலோமீட்டர் பண்ணும்பொழுது அது என்ன ஆகும்னா, சடன்லி ஏதாவது ஒரு ரியாக்ட்ல ஸோ ஆப்போசிட்ல வரவங்களுக்கு அடிபடுறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தடுத்துரும். நம்ம வண்டிக்கு பேனிக் சுச்சுவேஷன் அப்படின்றது தடுத்துரும். ஒருவேளை 80 கிலோமீட்டர்ல வந்துட்டு இருக்காங்கன்னா இங்க இருந்து கொஞ்சம் மாற முடியும், ஆப்போசிட்ல ஏதாவது பொருள் வருது ரோட்ல நம்ம கவனமா இருக்கும்போது டக்குன்னு வந்துட்டு மாறி போயிட முடியும். அந்த மாதிரி விஷயங்களும் வந்துட்டு கிடைக்கும், அதாவது ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும்னு வந்து சொல்றாங்க. அதுவே நம்ம 100க்கு மேல தாண்டி ஓட்டும் பொழுது நம்ம கார் அப்படி சின்ன ஒரு அசைச்சிட்டாலும் கார் வந்து கமிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ என்னதான் நம்ம வந்துட்டு பெருசா கார் வச்சுட்டு இருந்தாலும், அது பயங்கரமா ரோடு கண்டிஷன்ல பயங்கரமா இருந்தாலும், இல்ல 4X பொறைய வச்சுட்டு இருந்தாலும், மலை மேல யாத்திரா வண்டி வச்சுட்டு இருந்தாலும், அது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கட்ட வரைக்கும் அதனால எவ்வளவு கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அவ்வளவுதான் கண்ட்ரோல் பண்ணும். வேகத்துல என்ன வேணா டக்குன்னு வந்துட்டு நடந்துரும். ஸோ பொறுமையா நீங்க சாய்க்கிறதுக்கு முடியாது, பட் ஒரு 4 பேர் வேகமா டப்புன்னு வந்து தள்ளிட்டா வந்துட்டு கார் சாஞ்சிரும். அந்த மாதிரி சொல்றேன் நான், அந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது சொல்றாங்க சில நிபுணர்கள். நீங்க கண்ட்ரோல்டா போகும் பொழுது வண்டி உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கும், அதாவது கண்ட்ரோல்னா கவனமா போகும் பொழுது ரோட்ல கவனம் வேணும். இப்போ 100லாம் போறீங்க, 100 110லாம் போறீங்க, 120லாம் போறீங்கன்னா ரோட்ல கவனம் இருக்கணும். அதே போல இந்த ரோடு வந்துட்டு அந்த ரூல்ஸ் அந்த மாதிரி அந்த கேட்டர்ஸ்லாம் சைன் போர்ட்லாம் போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி அந்த இதுக்கு வந்துட்டு சில விஷயங்களை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வண்டி ஓட்டும் பொழுது ஸோ வேகமா ஓட்டினாலும் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்றாங்க. ஆனா சின்ன கவனக்குறைய கூட இருக்கக்கூடாதுன்றாங்க. அப்படி கவனக்குறைவுனா வண்டியை ஓரம் கட்டிடுங்க. ஸோ வந்துட்டு வண்டியை ஓரம் கட்டி நீங்க என்ன பேசணுமோ பேசிட்டு அதுக்கப்புறமா வண்டி எடுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ கவனக்குறைவு அப்படின்றது என்னைக்கா இருந்தாலும் ஒரு ஆபத்தை கொண்டு வந்து கொடுத்துரும். என்ன நார்மலா நீங்க 80ல போய் கவனக்குறைவானாலும் ஆபத்து நடக்கும், விபத்து வரும். ஆனா அது பெரிய விபத்துல இருந்து கொஞ்சம் தடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப சேதாரமாகிறது தடுத்துக்கலாம். பட் நீங்க இதுவே ரொம்ப வேகமா போயிட்டு நம்ம கவனக்குறைவு ஏற்படுச்சா அது சின்ன விபத்து பெரிய இம்பாக்ட் அப்படின்றது கொடுத்துரும். அவ்வளவுதான். கவனக்குறைவு மெதுவா போனாலும் 40ல போனாலும் 30ல போனாலும் நீங்க 100ல 120ல 200ல போனாலும் கவனக்குறைவு ஆபத்து அப்படின்றது தான். ஸோ எப்படி இருந்தாலும் எவ்வளவு வேகம் போனாலும் அதனுடைய தாக்கம் குறையும் அப்படின்றது தான் இந்த பதிவில் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நான் இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணிடுங்க. நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன்.